ஸோ அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா illustration 48. So Mr. Sohan Singh has started transport business with a fleet of 10 taxi. The various expenses incurred by him are given below. ஸோ சோஹன் சிங் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க 10 டாக்ஸி வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஈச் டாக்ஸி வந்து, ஸோ டாக்ஸி வந்து அவர் வாங்கும்போது ஒரு டாக்ஸியோட விலை வந்து 75,000 ரூபா. ஸோ இதுமாதிரி சேலரி ஆஃப் தி ஆஃபீஸ் ஸ்டாஃப், சேலரி ஆஃப் கேரேஜ் சூப்பர்வைசர், ஸோ ரெண்ட் ஆஃப் கேரேஜ், டிரைவர் சேலரி, ரோட் டேக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸு பர் டாக்ஸி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ லைஃப் ஆஃப் தி டாக்ஸி இஸ் 3 lakh kilometers. ஸோ டாக்ஸியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 lakh kilometers கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் விச் இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி சோல்ட் அட் 15,000. ஸோ ஸ்க்ராப் வேல்யூ வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. டாக்ஸி ரன் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 4,000 கிலோமீட்டர் பர் மந்த். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 4,000 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் 20% இட் ரன்ஸ் எம்டி. ஸோ அதில் வந்து 20% எம்டியாக தான் வந்து ரன் ஆகிருக்கு, ஆளே இல்லாமல், ஸோ கஸ்டமர் இல்லாமல் ரன் ஆகிருக்கு. ஸோ பெட்ரோல் கன்சம்ஷன் வாஸ் 19 கிலோமீட்டர் பர் லிட்டர். அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து 9 கிலோமீட்டர்ஸ் தான் தருமா. பெட்ரோல் காஸ்டிங் 6.30 பர் லிட்டர். ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 6.30. ஆயில் அண்ட் அதர் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் டு 10 per 100 கிலோமீட்டர். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ கேல்குலேட் தி எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ரன்னிங் எ டாக்ஸி பர் கிலோமீட்டர். ஸோ இங்கே ரன்னிங் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 10 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ரன்னிங் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. இஃப் தி ஹையர் சார்ஜஸ் இஸ் rupees 1.80 per kilometer. ஸோ ஹையர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.8 per kilometer. Find out the profit Mr. Sohan may expect. ஸோ டாக்ஸி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது அவர் வந்து ஹையர் சார்ஜஸ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ₹1.80 வச்சார்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வரது வந்து நிச்சயமாக வரும். ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்த எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படியே நான் போட்டுட்டேன். ஸோ சேலரி ஆஃப் தி ஸ்டாஃபு, சேலரி ஆஃப் தி கேரேஜ் சூப்பர்வைசர், ரெண்ட்டு கேரேஜ், டிரைவர் சேலரி வந்து பர் டாக்ஸி கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 டாக்ஸி 4,000. ரோட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர் டாக்ஸி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ட்டு 10 டாக்ஸிக்கு போட்டு ஒரு மாதத்துக்கு வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு போகிறோம், ஒரு வருஷத்துக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து பர் ஆனம் கொடுத்தோம்னா ஸோ நம்ம வந்து பர் மந்த்தை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து 1/12 மாற்றிக்கிறோம். ஸோ 1 month, ஓகேங்களா, அதான் 1/12. ஸோ 10 வந்து 10 டாக்ஸி. ஸோ 10 டாக்ஸிக்கு எவ்வளோ ஆகுது, அந்த 10 டாக்ஸிக்குமே வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து காரோட விலை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ 75,000 பர் டாக்ஸி. ஸோ 10 டாக்ஸி இருக்குது. அந்த 10 டாக்ஸிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணிட்டு அதில் 4%. ஸோ இந்த மொத்தமாக நம்ம 10 டாக்ஸிக்கும் சேர்த்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் 4% பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 1 month 10 டாக்ஸிக்கும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து இன்சூரன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போட்டுருக்கோம் 2,500. ஸோ 10 டாக்ஸிக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஆனால் ஒரு மந்த்து கேல்குலேட் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு 1 month கேல்குலேட் பண்ணுறோம் 10 டாக்ஸிக்கு மொத்தமாக சேர்த்து. ஸோ ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து 8,000, பெட்ரோல் வந்து 28,000, ஆயில் அண்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து 4,000. ஸோ அந்த டிப்ரிசியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, ஸோ வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி 4,000 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எ டாக்ஸி ரன்ஸ் ஆன் ஏ ஆவரேஜ் ஆஃப் 4,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ 4,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்ஸி, இப்போ 10 டாக்ஸிக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40,000 ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது, கரெக்டுங்களா. அதே மாதிரி டிப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ 15,000. ஸோ 15,000 ஸ்க்ராப் வேல்யூ. அதே மாதிரி அதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 lakh கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி அது டாக்ஸியோட வேலை வந்து 75,000. காஸ்ட் ஆஃப் ஈச் டாக்ஸி வந்து 15,000. ஸோ நம்ம இப்போ வந்து 75,000 - 15 பண்ணால் 60,000 வரும். இது வந்து ஒரு டாக்ஸிக்கு நம்ம இப்போ அதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கடைசியில். ஸோ 3 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 60,000. இப்போ நமக்கு வந்து 4,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு டாக்ஸி. அப்போ 4,000க்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை 4,000 × 60,000 டிவைட் பை 3 lakh பண்ணோன்னா நமக்கு 800 வரும். இது வந்து பர் டாக்ஸிக்கு. ஸோ அதான் 10 டாக்ஸி. அப்போது 10 டாக்ஸிக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வந்து 8,000 வருது.
இப்போ நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனா அந்த 40,000 வந்து இங்கே 4,000 இருக்கிற இடத்துல நம்ம போட்டுருந்தோம். ஸோ 40,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 8,000 வந்துடும் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது. ஸோ 8,000. ஸோ அந்த 8,000 வந்து நம்ம இங்கே போடுறோம். அதே மாதிரி பெட்ரோல் அடுத்தது. ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டரில் 9 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 9 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 9 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் காஸ்டிங் 6.30. ஸோ இப்போ வந்து 1 லிட்டருக்கு 9 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்ஸி வந்து 4,000 கிலோமீட்டர் ஓடுது. அப்போது அது எவ்வளோ லிட்டர் வந்துருன்னா 444.44. ஸோ இப்போ அந்த 444.44 இன்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ லிட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ பர் லிட்டர் பெட்ரோல் வந்து 6.16 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 444.44 லிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னா, ஸோ இன்ட்டு 6.30, ஸோ இன்ட்டு பண்ணால் 2,800 வரும். ஸோ இப்போ அதே வந்து 10 டாக்ஸிக்கு வந்து இப்போ ஒரு டாக்ஸிக்கு வந்து 2,800 ருபீஸ் செலவாயிருக்கு பெட்ரோலுக்கு. ஸோ அது 10 டாக்ஸியை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 10 பண்ணால் நமக்கு 28,000 வரும். ஸோ அந்த 28,000 வந்து நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் 28,000. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees per 100 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு டாக்ஸி வந்து 4,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குது. ஸோ அப்போ 4,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குன்னா அப்போ எவ்வளோ வரும்னா 400 வரும். ஸோ 400 வரும்போது இன்ட்டு 10 டாக்ஸி பண்ணும்போது 4,000. இப்போ நீங்கள் 4,000 போகிற இடத்துல நீங்கள் 40,000 போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு 4,000 வந்துடும். 10 டாக்ஸி இது நான் பர் டாக்ஸி கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் 10 டாக்ஸியாக மாற்றுறேன். நீங்கள் மொத்தமாக 10 டாக்ஸி கேல்குலேட் பண்ணுறதா இருந்தால் அந்த 4,000 வர வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து 40,000 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் 40,000 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 டாக்ஸிக்கு மொத்தமாக சேர்த்து கிடச்சிடும் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஸோ அங்கே 4,000 வருது, அங்கே 4,000 நான் போடுறேன். ஸோ மொத்தமாக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 52,800 வருது. ஸோ 52,800 டிவைட் பை 40,000. ஸோ டோட்டல் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா 4,000 ஒரு டாக்ஸி வருது 1 கிலோமீட்டருக்கு. ஸோ 10 டாக்ஸி தான் 40,000. ஸோ 40,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் 1.32 வந்து செலவு பண்ணுறோம். அதாவது 1 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 1.32 வந்து நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம. ஸோ புக்லேயும் பார்த்திங்கன்னா 1.32 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ அவங்க வந்து காஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு பேசஞ்சருக்கு வந்து ஸோ ப்ராஃபிட் எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் இருந்ததுன்னா என் ஹையர் சார்ஜஸ் வந்து 1 கிலோமீட்டருக்கு நான் 1.80 வந்து நான் வந்து 1 கிலோமீட்டருக்கு வாங்கினேன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து 80%, ஸோ 80% தான் ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 டிவைட் பை 18 போட்டிருப்பாங்க. ஸோ இது காரணம் என்னதுன்னா, இங்கே வந்து சொல்லியிருந்தாங்க தி பர் மந்த் ஆஃப் 20% இட் ரன்ஸ் எம்டி. ஸோ 20% வந்து எம்டியாக ஓடி இருக்குது. ஸோ அப்போ இந்த காஸ்ட்டு எல்லாமே வந்து எதை வச்சு நம்ம போட்டிருக்கோம்னா 80% வர அளவுக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, 80% வர அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த 20% நம்ம விட்டுட்டோம். அது 80% கஸ்டமரை வச்சு ஓட்டுற மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 100%க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1.32 இன்ட்டு 100 டிவைட் பை 80 பண்ணால் நமக்கு 100%க்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த 100% வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம 100% ஓடல. ஸோ அதுக்காக வந்து அந்த லாஸையும் நம்ம இதில் தானே போட்டாகணும், வர ப்ராஃபிட்டில் தான் போட்டாகணும். ஸோ அதனால் வந்து 1.80 மைனஸ் 1.60 பண்ணால் நம்மளுக்கு வந்து 10 டாக்ஸி. ஸோ 3,200. ஸோ 4,000ல் 80%னா 3,200. ஸோ இன்டூ 12. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 57,600 வந்து ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இங்கே அவங்க பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து 100% கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவங்க 80%க்கு எவ்வளோ ஆகும். ஸோ 20% வந்து காலியாக தான் ஓடுது. கரெக்டுங்க. ஸோ இப்போ 80% தான் ஃபுல்லாக ஓடிருக்கு டாக்ஸி வந்து கஸ்டமரோட, 20% எம்டியாக ஓடி இருக்குது. ஸோ அப்போது வந்து 80% கன்வெர்ட் பண்ணி அந்த 80%க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க இதை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா illustration 51. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Mannar lodging house is being run in a small hill station with 50 single room. ஸோ 50 single ரூமில் வந்து அதாவது 50 ரூம்ஸ் இருக்குது.
அந்த ரூம் எல்லாமே சிங்கிள் பெட்டு உடையது. ஓகேங்களா. அண்ட் தி ஹவுஸ் ஆஃபர்ஸ் கன்செஷனல் ரேட்ஸ் டியூரிங் 6 ஆஃப் சீசன் மந்த்லி இன் எ இயர். ஸோ 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் சீசன், அதாவது சம்மர் சீசன் இருக்காது, வின்டர் சீசனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஊட்டியோ கொடைக்கானலாம் போகும்போது நம்ம இங்கே சம்மர் சீசன் இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ் இருக்குன்னா சம்மர் சீசன். அப்போ தான் நம்ம வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ அப்போ தான் வந்து சீசன் டைம்னு வாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஏன்னா அப்போ குளிர்காலம் அங்கே சில்லுன்னு இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆஃப் சீசன்னா இங்கே பொதுவாக வந்து இப்போது சென்னையிலையோ எங்கேயோ அப்போ வின்டரில் இருக்கும்போது அவங்க ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போக மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே எங்கேயும் சில்லுன்னு இருக்கும், அங்கேயும் சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் போக மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஊட்டியில் வந்து அது ஆஃப் சீசன் வாங்க. ஸோ ஆஃப் சீசன் மந்த் இன் எ இயர் 6 மந்த் இருக்குது. டியூரிங் தி பீரியட் ஆஃப் ஆஃப் தி ஃபுல் ரூம்ஸ் ரெண்ட் இஸ் சார்ஜ். அதாவது அந்த டியூரிங் சிக்ஸ் ஆஃப் சீசன் மந்த் இன் இயர். ஸோ ஒரு இயரில் வந்து 6 ஆஃப் சீசன் இருக்குது. டியூரிங் திஸ் பீரியட், அதாவது ஆஃப் சீசன் அப்போது ஆஃப் ஆஃப் தி ஃபுல் ரூம் ரெண்ட் இஸ் சார்ஜ். அதாவது ஒரு ரூமுக்கு வந்து ரெண்ட்டு வந்து பாதி தான் சார்ஜ் பண்ணுவோம். இப்போ சீசனில் வந்து ஃபுல் ரெண்ட்டு, ஆஃப் சீசனில் ஆஃப் ரெண்ட்டு. ஓகேங்களா. தி மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் டார்கெட்டட் அட் 20% ஆஃப் தி ரூம் ரெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 20% ரூம் ரெண்ட்டோட. த ஃபாலோயிங் ஆர் தி காஸ்ட் எஸ்டிமேட்டட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. So occupancy during the season is 80%, while in the off season it is 40% only. Expenses, staff salary excluding room attendance 2,75,000, repair of buildings 1,30,500, laundry and lining, interior and sundry expenses. Annual depreciation is to be provided for building 5% and furniture and equipments at 15%. On straight line basis, room attendant are paid ₹5 per room day on the basis of occupancy of the room in a month. So ஒரு மாதத்துக்கு ஒரு ரூமுக்கு ₹5 per day. ஓகேங்களா. ஃபோர்த் மைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு ரூமுக்கு ₹5. ஒரு மாதத்துக்கு ஒரு ரூமுக்கு ₹5. ஸோ இது மாதிரி பில்டிங்கோட டிப்ரிஷியேஷன் வந்து 5%, ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட்ஸ்னால் 15% சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி லைட்டிங் சார்ஜஸ் ஆர் வந்து 120 per room. ஸோ 120 per room except in 4 month in winter when it is 30 per room. ஸோ வந்து சீசன் அப்போ வந்து ₹120 per ரூமா. ஆஃப் சீசனில் வந்து ஆஃப் சீசனில் 4 month. ஓகேங்களா. இப்போ வந்து சீசன் அப்போனா 6 month வரும், அதில் 120. ஆஃப் சீசன்னா ரெஸ்ட் ஆஃப் 6 month. அந்த 6 monthல 4 monthக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ₹30 தான். அப்போ மிச்ச 2 monthsக்கு வந்து 120 வரும் per room. ஓகேங்களா. அண்ட் தி காஸ்ட் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஃபுல் ஆக்குபென்சி ஆஃப் தி மந்த். ஸோ அதே மாதிரி இதுவும் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 டேக்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி வரணும். ஓகேங்களா. ரூம் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணோம். இது வந்து ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 month வந்து 30 days நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஸோ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. 4th சரி 5th சரி பர் மந்த்து கொடுத்துருக்காங்க, பர் டே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து பர் டேக்கு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ஓகேங்களா. அப்புறமா ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் ஹோம் இஸ் 100 lakhs. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 80,000 வந்து பில்டிங்காக. ஸோ இப்போ மிச்சம் வந்து 20 lakhs. ஸோ வந்து 80 lakhஸில் வந்து 5%, மிச்சம் 20 lakhல வந்து 15% டிப்ரிஷியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்ததை வந்து நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ ஸ்டாஃப் சேலரி 2,75,000, 1,30,500, 40, 87,500. ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி 90,400 இருக்கு, அந்த 90,400 இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ டிப்ரிஷியேஷன் வந்து மொத்தமாக கேல்குலேட் பண்ணி நான் எழுதியிருக்கிறேன் இங்கே. ஸோ டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 80 lakhல 80 lakhல 5%, 20 lakhல 15%. ஸோ 4 lakh, 3 lakh, ஸோ 7 lakh இங்கே வரும். ஸோ அட்டண்டன்ஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 54,000, லைட்டிங் சார்ஜஸ் 36,000. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ நம்பர் ஆஃப் ரூம் பர் டே. ஸோ நம்பர் ஆஃப் ரூம் பர் டேஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 50 rooms இருக்குது, சிங்கிள் பெட்டு. அதே மாதிரி சீசன் அப்போ ஆஃப் சீசன்
ஸோ சீசன் அப்போ 80% ஆஃப் தி ரூம் வந்து புக் ஆகிடுமா, ஆஃப் சீசனில் 40% வந்து புக் ஆகுமா. ஸோ இப்போ வந்து 180 டேஸ். ஸோ நம்ம இப்போ டேஸில் கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. மந்த்தில் டேஸில் கன்வெர்ட் பண்ணுறதுனால ஒரு மாதத்துக்கு 30 டேஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ 6 மந்த்துக்கு 180 டேஸ் வரும் ஓகேங்களா. ஸோ 180 அப்போ 6 × 30 பண்ணால் நமக்கு வந்து 180 டேஸ் வரும். 6 × 30 180. ஸோ நம்ம டேஸ் கன்வெர்ட் பண்ணுறதுனால இது வந்து இப்போது 7200 டேஸு 3600 டேஸ் ஓகேங்களா. அதாவது இது வந்து ரூமு இன்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ரூம் இன்ட்டு எவ்வளோ ஆக்குபென்சி அதில், அதுக்கப்புறம் டேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ மொத்தமாக நமக்கு 10,800 ரூம் பர் டேஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு ஒரு வருஷத்தில். ஸோ அட்டண்டன்ஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,800 டேஸ் இன்ட்டு 500. ஸோ இப்போ அட்டண்டன்ஸ் சேலரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்டண்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க டேரெக்டாக பர் ரூம் டேன்னு சொல்லிட்டு. ஸோ பர் ரூம் டே நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் மந்த்து கொடுத்துருக்கான்னு சொன்னேன். பட் நான் மந்த்துக்கு இல்லை. ஸோ மந்த்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா பர் ரூம் கொடுப்பாங்க. பட் நாங்கள் பர் ரூம் டே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரூமுக்கு ஒரு டேக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ₹5 சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்படியே வந்து 10,800 டேஸ் இன்ட்டு 5 வந்து நம்ம டேரக்ட் நம்ம எடுத்து போட்டோம். ஸோ 54,000. ஸோ அடுத்தது லைட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 20 பர் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே டே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ டேனா ஒரு நாளைக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பர் ரூம் டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு ₹5. இங்கே வந்து பர் ரூமுக்கு 120 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது வந்து மந்த் பேசிஸில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா பர் ரூம் தான் கொடுத்துருக்காங்க, டே கொடுக்கல. ஸோ வந்து 1 மந்த் பேசிஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீசன் அப்போ 6 மந்த்து, ஆஃப் சீசன் 2ஆக பிரிச்சுக்கிறோம். 4 months 2 monthsன்னு சொல்லிட்டு தனியாக இன்னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 month இந்த வின்டர். ஸோ நம்மளே ஒரு அசம்ஷன் தான். ஸோ சீசன்னா வந்து 6 month, ஆஃப் சீசன்னா 6 month. ஸோ வின்டர் வந்து ஆஃப் சீசனில் தான் வரும் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் வந்து சீசன் கிடையாது ஊட்டிக்கு. ஸோ அப்போ வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 4 month. ஸோ ஆஃப் சீசனில் 4 month 2 months. ஸோ 6 month வரும். அதில் 4 month தனியாக 4 monthக்கு வந்து 30, 2 monthsக்கு வந்து 120 தான் வரும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம பிரிச்சிட்டோம். 6 month 4 month 2 month ஆஃப் சீசனில் 2ஆக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து 120 வந்து 30 டேஸுக்கு. அப்போ 1 டேக்கு வந்து ₹4. ஸோ ₹4 வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ 6 monthக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,200 டேஸ் வருது. ஸோ அப்போ ₹4. ஸோ 28,800. ஸோ அதே மாதிரி 2 monthsக்கு வந்து நம்ம அதே தான் வரும். 4 monthsக்கு மட்டும்தான் 30 சொல்லி கொடுத்துருந்தாங்க, ₹30 per monthன்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போது டிவைட் பை 30 பண்ணால் 1 தான் வரும் கரெக்டுங்களா. அது 30. ஸோ இதே இப்போ இந்த இடத்துல வந்து 30 இந்த 120 இருக்கிற 30 இருந்ததுன்னா 30 × 1 டிவைட் பை 30 பண்ணால் 1 தான் வரும். ஸோ அதனால் நான் போடல. ஸோ அதனால் ₹1 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வரும் அது ஓகேங்களா. நம்ம இந்த 7,200 எங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே சீசன் அப்போயே கொடுத்தாங்க 7,200 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் சீசன் 3,600 வந்து ஆஃப் சீசன். ஸோ இந்த ஆஃப் சீசனில் வந்து நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம். ஸோ 2/4ன்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கணும்னா 2:4 ஓகேங்களா. 2:4 வந்து நம்ம பிரித்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து கிடச்சிடுச்சு எவ்வளோ அமௌண்ட்டு லைட்டிங் சார்ஜஸ். ஸோ 36,000. ஸோ அந்த 36,000 இங்கே போட்டு டோட்டல் சார்ஜஸ் வந்து இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ 14,800 400. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் இருக்குது 14,800 400 ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் ஃபுல் ரூம் டே, அப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரூம் ரெண்ட். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் ரூம் டே. ஸோ நம்ம வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ ரூம்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்துருக்கு, எவ்வளோ வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறோம்னா டியூரிங் சீசன் வந்து 7,200. ஸோ ஆஃப் சீசன் அப்போ 1,800. ஸோ ஈக்குவல் டு 50% ரேட் ஆஃப் தி 3,600 டேஸ். ஸோ இது ஏன் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இங்கே படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ டியூரிங் 6 month 6 ஆஃப் சீசன். ஸோ ஆஃப் சீசன் அப்போ 6 month இந்த இயர் டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் தி ஃபுல் ரூம் ரெண்ட் இஸ் சார்ஜ். ஸோ இப்போ ஆஃப் சீசனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து பாதி ரெண்ட்டு தான் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம், ஃபுல் ரூம் ரெண்ட்டு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ ஆஃப்னு கொடுத்ததுனால இப்போ நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போ எனக்கு 3,600 இருக்குது. அந்த 3,600 ஒரு ரூமுமே நான் பாதி தான் ரேட் பண்ண போகிறேன்.
அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், 3600 நான் பாதி எடுத்துட்டேன்னா அது கரெக்டாக இப்போ ஒரு ரூமுக்கு நான் 50 ஆட் பண்ணுறதும் இந்த 3600 நான் பாதி அப்படியே இதை எடுக்கிறதும் ரெண்டு ஒன்று தான். ஸோ அதனால் ஈக்குவல் டு 50% ரேட் ஆஃப் 3600 டேஸ்ன்றாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து 1800, அதாவது நான் இப்போ நம்ம 3600 டேஸ் வந்து ஆஃப் சீசனில் இப்போ அந்த ஒரு ரூம் டேக்கும் நான் வந்து பாதி தான் சார்ஜ் பண்ண போகிறேன் காசு. ஸோ அப்போ ஒரு ரூமுக்கும் நான் பாதி பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டும் இப்போ 3600 இன்ட்டு 50% பண்ணால் வர 1800, இது ரெண்டுமே வந்து ஒரே இது தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே டேஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து 1800 டேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ 1800 டேஸ், ஸோ 7200 + 1800 9000 வந்துருச்சு. ஸோ அதுமாதிரி காஸ்ட் பர் டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம டோட்டல் காஸ்ட் இன்ட்டு பர் டேஸ் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து பர் டேக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு பண்ணணும் ரூமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 20% சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 20% வந்து சேல் வேல்யூவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் டார்கெட்டட் அட் 20% ஆஃப் தி ரூம் ரெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ரூம் ரெண்ட் நம்ம வந்து சேல் வேல்யூவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் நம்ம சேல் வேல்யூவில் 20% கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து சேல் வேல்யூவில் வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா சேல் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ கரெக்டாக சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேல் அவங்க கொடுத்ததுனா ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் டார்கெட்டட் அட் 20% ஆஃப் தி ரூம் ரெண்ட். ஸோ ரூம் ரெண்ட்டு வந்து தான் சேல்ஸ். ஸோ ரூம் ரெண்ட்டு தான் வந்து சேல்ஸாக வரும். கரெக்டுங்களா. அதாவது அவங்க வந்து தங்குறது கூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்னு சொல்லிவிடுவோம். பட் ஆனால் இங்கே வந்து சேல்ஸ்னு கொடுத்து ரூம் ரெண்ட்டுன்னு கொடுத்தேன். ஸோ ரெண்ட்டுன்னு கொடுத்ததுனால ரெண்ட்டு தான் நம்ம வந்து சேல்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சேல்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஆன் சேல்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன் சேல்ஸ் கொடுத்தாங்கன்னா சேல்ஸில் வந்து 100 போட்டுருணும். இப்போ ஆன் காஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா காஸ்ட்டை வந்து நம்ம 100% கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஆன் சேல்ஸ்னால் சேலில் வந்து 100, ஆன் காஸ்ட்னால் காஸ்ட் வந்து 100 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் ஆன் காஸ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் 20%, ஸோ சேல் ஆகும். அப்போ இது வந்து காஸ்ட் வந்து 80% இருக்கும். ஸோ இப்போ 157.60 வந்து 80%னா ஸோ 20% ப்ராஃபிட் இல்லையா. ஸோ 20% ப்ராஃபிட் எவ்வளோ. ஸோ 157.60 இன்ட்டு 20 டிவைட் பை 80 பண்ணோன்னா நமக்கு 38.4 வரும். ஸோ 39.4 வரும். ஸோ 39.4 நம்ம இங்கே போடுறோம். ஸோ போட்டுட்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ கிடச்சிச்சு நம்மளுக்கு 197 சொல்லிட்டு ரூம் ரெண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி therefore during the சீசன் டைம் அப்போ 177 while the off season 98. ஸோ 98.5 இப்படி வந்ததுன்னா 97 டிவைட் பை 2, அதாவது பாதி தான் சொன்னாங்க. கரெக்டாக. ஸோ இங்கே சொன்னாங்கன்னா ஆஃப் ஆஃப் தி ஃபுல் ரெண்ட் இஸ் சார்ஜ் டியூரிங் தி ஆஃப் சீசன். ஸோ ஆஃப் சீசனில் பாதி தான் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதல்ல பாதிவை தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இங்கே. ஸோ அதனால் டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு பாதி கிடச்சோம். ஸோ 98.5. ஸோ அதுதான் 98.5.